ஓம் கிரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விருச்சிக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று செய்வதே மிகவும் சிறப்பு. உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். உங்களுடைய பேச்சிலே ஒரு சாதுரியம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக பேசி எளிதில் செய்து முடித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். விவசாயத்தில் கூடுதலான மகசூல் பெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை.
பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம். சிலருக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்களால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து படிப்படியாக குறைவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் தன்னுடைய கடனிலே ஒரு சிறு தொகையாவது அசரில் வர வைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இரட்டிப்பான வருவாய் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.